9 ரோகம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டாக்கா வீட்டில் தான் இருக்குது. இந்த 9 பேர் நீங்கள் கரெக்டாக கொண்டு போயிட்டு மேட்ச் பண்ணிட்டு அவங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டாலே போதும், நம்மளுக்கு நவகிரக தோஷம் கண்டிப்பாக வராது. செவ்வாய்னாலே பார்த்தீங்கன்னாக்கா வம்பு வழக்கு அடிதடி இது எல்லாமே செவ்வாய் தான். அப்போது இங்கே செவ்வாய் இங்கே தொட்டுட்டீங்க பிரச்சனைக்குள்ளே போயிட்டீங்கனாலே ராகு சந்திரன் ஒன்றா இணைகிறாங்க அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னாக்கா பெரும்பாலும் இப்போ நீங்கள் சொன்ன அமைப்பு வந்து ஜாதக ரீதியை தாண்டி கோச்சாரத்தில் போயிட்டு இருக்கு இல்லையா கிரகங்கள், அந்த கிரகங்களுடைய சேர்க்கை வரும்போது அவங்களுக்கு இந்த மாதிரி பாதிப்பு இருக்குமா? கண்டிப்பாக வரும். எப்பெல்லாம் சந்திரன் மேலே ராகு ட்ராவல் பண்ணுறாரோ அப்போ இந்த பாதிப்பு அதிகமாக தெரியும். ராகு கூட சுக்கிரன் சேர்ந்துருக்கு அப்படிங்கும்போது அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், அவங்க சுபாவங்கள் எப்படி இருக்கும், என்ன வழிபாடு பண்ணலாம்? ராகு சுக்கிரன் காந்த கண்ணழகி. நான் சொல்கிறேன்னாக்கா ராகு சுக்கிரன் சேர்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு கட்டத்தில் என்ன சொல்கிறாங்கன்னாக்கா பாலியல் தொழிலாளி கூட சொல்லுவாங்க. திருவருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் லதா சுப்பிரமணியன். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிற சிறப்பு விருந்தினர் பாரம்பரிய ஜோதிடத்தை பல தலைமுறைகளாக பார்த்துட்டு வராங்க. 15 வருஷத்துக்கு மேல அனுபவம் இருக்கக்கூடிய பாரம்பரிய ஜோதிடர் டில்லி பாபு அவர்களை தான் சந்திக்க போறோம். சார் வணக்கம். வணக்கம் மேடம். திருவருள் பக்தி சேனல் அனைவருக்கும் வணக்கம். நீங்க ஒரு ஜோதிடரா இருக்கீங்க. ஸோ கிரகங்கள் பத்தி தான் நிச்சயமா நம்ம ஜோதிடம்னு எடுத்தாலே நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த நவ கிரகங்கள் நம்ம வாழ்க்கையில எந்த அளவுக்கு முக்கியத்துவம், அதனுடைய சேர்க்கை நம்மளை பாதிக்குமா இல்லை அதற்கான நன்மைகளை தரும்? அன்றாடம் நவர்களோட தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னாக்கா எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கும். நவரத்தோட வாழ்ந்துட்டு இருக்கோமா, நம்ம போய் கோயில தான் சுற்றிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கலாம். நான் எல்லாருமே நவரன்னா கோயில் தான் இருக்குது, நம்ம என்ன வாழறன்னு நினைக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறோம். அன்றாடம் நம்ம நவரத்தை வணங்கும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கூட இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா தகப்பனார் சூரிய காரகன். பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய அடிப்படையில் இந்த உடலும் இந்த உயிர் இங்கே வந்து நிற்குது அப்படின்னாக்கா அதுக்கு அடிப்படை காரணம் சூரியன். அந்த சூரியன் தான் பார்த்தீங்கன்னா நவரத்தில் முதன்மையான கிரகமாக இருக்கிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா தாய் நம்ம எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சந்திரன் பார்த்துட்டிங்க. ஸோ நம்ம கூட தகப்பனாரா சூரியனாகவும் சந்திரன் தாயாகவும் உடன்பிறந்த சகோதரி இருக்கிறாங்க அப்படின்னாக்கா ரத்தக்காரகன் சகோதரக்காரன்ற அமைப்பில் செவ்வாய் இருக்கார். தாய்மம்மன் குறிக்கக்கூடிய கிரகமாக புதன் இருக்கார். நமக்கு வரக்கூடிய குரு, நமக்கு வரக்கூடிய பக்திகள், இந்த மாதிரி வழிபாட்டில் போகிறோம், சித்திரை தேடுறோம், இல்லை ஆன்மீக பிரிவில் பாருங்கன்னாக்கா குருவாக இருக்கிறாங்க. நமக்கு வரக்கூடிய மனைவி சுக்கிரன் அப்படின்ற ஆண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வரக்கூடிய மனைவி சுக்கிரனாகவும், நம்ம அனுபவிக்க போகக்கூடிய வண்டி வாகனம் நம்ம எப்படி எல்லா இடத்துல நல்லா இருக்குன்ற மாதிரி நம்மளுடைய சுகஸ்தானங்கள் எப்படி இருக்கின்ற விஷயத்தில் சுக்கிரனாகவும், சனி அடிப்படையில் தொழிலுக்கு ரொம்ப முக்கியமான கிரகம் சனி தான். நம்ம பண்ணக்கூடிய தொழிலும் நம்ம பணிபுரியக்கூடிய தொழிலாளர்கள் எப்படி இருப்பாங்க, எப்படி வழி நடத்துகிற விஷயத்தில் சனி மெயின் நம்ம கூட இருக்கிறாரு. ராகு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லா வீட்டையும் இருக்கிறாங்க, கண்டும் காணாமல் இருக்கிறாங்க. இந்த ஜென்ரேஷனுக்கு ராகுன்னா தாத்தா, கேதுனா பாட்டி. அப்போ இந்த 9 ரோகம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டாக்கா வீட்டில் தான் இருக்குது. இந்த 9 பேர் நீங்கள் கரெக்டாக கொண்டு போயிட்டு மேட்ச் பண்ணிட்டு அவங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டாலே போதும், நம்மளுக்கு நவகிரக தோஷம் கண்டிப்பாக வராது. நம்ம தகப்பனாரை அடிச்சிட்டோம் அப்படின்னாக்கா அத்தை பேரில் போய் பித்து தோஷத்தில் நம்ம குழந்தை பாதிக்கும். தாயாரணி நம்ம கடும் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டாக்கா மாற்று தோஷமாக செயல்படும். செவ்வாய் தோஷம் போயிட்டு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம உடன் பிறந்த சகோதரர்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெண் இருக்கிறாங்க, ஒரு நம்ம குடும்பத்தில் பெண் பிறந்துக்கிறாங்க, அந்த பெண்ணுக்கு கொடுக்குற சொத்தை நம்ம அபகரிக்கிறோம், இல்லை தடுக்கிறோம், இல்லை நம்ம உடன் பிறந்த சகோதரருக்கே தடுக்கிறோம். ஒரு நல்ல விஷயத்த, அதாவது சொத்துன்னு சொல்ல வேண்டாம், பொதுவாக துரோகம் பண்ணாமல் தான் நல்லது. அந்த மாதிரி விஷயங்களில் அந்த செவ்வாய் சம்பந்தமான விஷயம் வந்து அப்படின்னாக்கா செவ்வாய் சம்பந்த பாதிப்புகள், செவ்வாய் சொன்னால் மொத்தமாக கல்யாணத்தை மட்டும் பாதிக்காது, நம்ம இடம் வாங்குறதுல பிரச்சனை வரும், கோர்ட்டுக்கு இழுத்து விடும், கேஸ் இழுத்து விடுது. செவ்வாய்னாலே பார்த்தீங்கன்னாக்கா வம்பு வழக்கு அடிதடி இது எல்லாமே செவ்வாய் தான். அப்போது இங்கே செவ்வாய் இங்கே தொட்டுட்டீங்க பிரச்சனைக்குள்ளே போயிட்டீங்கனாலே இதெல்லாம் நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். புதன் கண்டிப்பாக எல்லாருக்கும் தேவையான ஒரு கிரகம். நல்ல அறிவு வேணும், நல்லா படிக்கணும் குழந்தைன்னா புதன் தான். அப்போது என்னென்னு கேட்டாக்கா அந்த புதனை கரெக்டாக வச்சுக்கணும். குரு ஆன்மீகம், நல்ல ஒழுக்கம், மெயினாக ஒழுக்கம்னா குரு தான். அப்போ அதுக்கு கண்டிப்பாக குரு தேவைப்படுறாரு. அப்போ இந்த மாதிரி கிரகம் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா காலப்போக்கில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நவகிரகமாக பேசும்போது பயம் இல்லை யாருக்குமே. ஓகே அவர் நல்லவர் தான், இவர் நல்லவர் தான் பேசிட்டு போயிடுவோம். ஆனால் 2 கிரகம் சேர்ந்துச்சு 3 கிரகம் சேர்ந்துச்சுனாக்கா இவர் என்ன பண்ணுவார், அவர் என்ன பண்ணுவார், பயம் வந்துடுது எல்லாருக்குமே. அப்போது என்னோட ஜோதிட ஆய்வில் இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் பயப்படுறாங்க அப்படின்னு கேட்டால் எதுக்கு பயப்படுறாங்க அப்படின்னு கேட்டாக்கா ராகு சுக்கிரன் நல்லா புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ராகும் சுக்கிரன் ஒன்றா சேர்ந்துட்டாக்கா நிறைய பயப்படுறாங்க. ராகு சனி ஒன்றா சேர்ந்தாக்கா நல்லா பொருளாதாரத்தை வளர்ந்து ஒன்றுமே இல்லாமல் போனவங்க நான் பார்த்துருக்கேன். இது வந்து என்னோட 15 ஜோதிட ஆய்வில் ஒரு 35 ஜாதகம் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 27 ட்ராவல்ஸ் வச்சு ஓட்டிருந்தவர் இன்றைக்கி வந்து வாடகை வீட்டில் இருக்கார். சரி, நம்ம இப்போ அமைப்புன்னு பார்க்கும்போது நம்ம முதல்லேருந்தே போயிடுவோம். ஏன்னா இப்போ ஃபஸ்ட்டு இந்த ராகுவும், இப்போ நீங்கள் சொன்னீங்க ராகு கேதுவை பார்த்தாலே எல்லாரும் பயப்படுறோம். அடுத்தது ஃபஸ்ட்டு சனியை பார்த்து தான் எல்லாரும் பயப்படுவாங்க, அடுத்தது ராகு கேது. இப்போ சூரியனும் ராகுவும் ஒருத்தருடைய ஜாதகத்தில் அந்த 12 பாக்ஸில் ஏதோ ஒரு பாக்ஸில் சேர்ந்துருக்கு அப்படிங்கும்போது அவங்களுக்கான அமைப்புகள் குணாதிசயங்கள் எந்த மாதிரி இருக்கும்? சூரியன் ராகு ஒன்றா அப்படின்னு எடுத்துனாக்கா பெரும்பாலும் என்ன எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இன்றைய ஜோதிடத்தில் பயப்படுறாங்களா பயப்படுறாங்க, ஒவ்வொரு சொல்ல பயப்படுறாங்க.
அப்போலாம் யாரும் பயப்பட மாட்டாங்க. ஏன்னா ஜாதகம் பார்க்க மாட்டாங்களே. அதானே பெரிய விஷயமே. ஜாதகம் எப்போ வரும்னாக்கா 25 வயசுல வரும். என் பொண்ணுக்கு கல்யாணம் எப்போ பார்ப்பீங்க சாமி? அப்படி தான் பார்ப்பாங்க. இன்னைக்கு நெட் இருக்குது. குழந்தை உள்ள டெலிவரி ஆனா இங்கே டைம் போட்டாக்கா ஜாதகம் வந்துரும். ஆமா. ராகு சூரியன் டக்குனு கூகுள்ல தட்டுவாங்க. ராகு சூரியன் உனக்கு தகப்பனாருக்கு கண்டம் ஜென்ரலா. ராகு சூரியன் பார்த்தீங்கன்னாக்கா, ராகு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இருள் கிரகம். நல்ல இருள் கிரகம். ஒளி நிறைந்த கிரகம் பார்த்தீங்கன்னாக்கா சூரியன். அப்போ என்னன்னு கேட்டாக்கா, தகப்பனார் குறிக்கக்கூடிய இந்த கிரகணம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, நீ சொல்லுவீங்க இல்லையா, சூரிய கிரகணம் நடக்குதுனாக்கா, அந்த ராகு போயிட்டு உங்களுக்கு சூரியனை பிடிக்கிறாரு. சந்திரன் பிடிக்கும்போது பார்த்தீங்கன்னா, சந்திர கிரகணம் நடக்குது. அதே அமைப்பு தான் இதுவும். ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னாக்கா, ராகுவோட சூரியன் இணைஞ்சிருக்கிறார் அப்படின்னு கேட்டாக்கா, அந்த தகப்பன்ற அந்த கிரகணம் படுத்தும். அப்போ என்ன நடக்குது அப்படின்னாக்கா, தகப்பனோடைய வளர்ச்சிகள் தடைப்படலாம். அதாவது நல்லா புரிஞ்சுக்கணும், ராகுக்கும் சூரியனுக்கும் இருக்கிற இடைவெளி ரொம்ப முக்கியமானது. இது வந்து பாகை ரீதியா இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவா வந்து ஆகாதுன்னு சொல்ல மாட்டேன். அன்னைக்கு கோல்சாரத்தில எவ்வளோ தூரம் இணைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, அதுக்குரிய பாதிப்புகள் இருக்கும். அதுக்கு பாதிப்பு நடக்கணும் அப்படின்னாக்கா, அந்த தகப்பனாருக்கு பாதகமான தசையோ, இல்ல பையனுக்கு பாதகமான தசை வரும்போது தான். ஒருவேளை உதாரணத்துக்கு ராகு திசையில சூரிய புத்தி வரும்போதோ, இல்ல ஒருவேளை பையனுக்கு சூரிய திசையில ராகு திசையில சூரிய புத்தி வரும்போது, அந்த மாதிரி காலகட்டங்கள் மட்டும் தான் இந்த பாதிப்பு இருக்கும். இது வந்து நீங்க இப்ப தெளிவா சொன்னீங்க. ஏன்னா பார்க்குற எல்லாரும் இப்போ குழந்தை பொறந்த உடனே இந்த மாரி அமைப்பா அவ்வளோதான் அப்பாக்கு அப்படின்னு. ஆ. எந்த திசையில இருக்காங்க, ரொம்ப அந்த முக்கியமானது. பாதிப்பு திசை வரும்போது தான் அதற்கான பாதிப்பு ரொம்ப வரும். முக்கியமானது. அந்த டயத்துல மட்டும் அதுக்கான என்ன நடவடிக்கையோ அத நம்ம எடுத்துக்கிட்டா போதும் அப்படிங்கிறீங்க. ராகு, சூரியன் ஒண்ணா இருக்கிறாங்க அப்படின்னாக்கா, ம், ம். குரு பார்வை இருந்தா பயப்பட வேண்டியதில்ல. அது ஓகே. உச்சம் பெற்ற குரு இருந்தார் அப்படின்னாக்கா, இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அதேபோல 9ஆம் தேதி ரொம்ப முக்கியமானது. ம். ராகு, சூரியன பார்க்கறதுக்கு முன்னாடி செயற்கையா பார்த்துரும். அப்பா போய் மாட்டிக்கிட்டாரு மட்டும் தான் பார்க்குறோம். அப்பாவோட ஸ்தானம் 9ஆம் இடம் இருக்குல்ல, அதையும் பார்க்கணும். ஓகே. அப்ப என்ன பார்க்கணும் அப்படின்னாக்கா, ராகு, சூரியனோட நிலை, ம். ராகுவோட நிலை, ம். சூரியன் என்னவா இருக்காரு அந்த இடத்துல. சூரியன் போயிட்டு அவர் என்ன சாரம் வாங்கியிருக்காருன்னு போய் பார்க்கணும். ம். 9ஆம் அதிபதி பார்க்கணும். 9 வீடு குத்துவர் என்னன்னு பார்க்கணும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா தெளிவு பிறக்கும். அதெல்லாம் தாண்டி அந்த பையனுக்கு பாதகமான தசை எப்போ வருதுன்னு பார்க்கணும். இப்போ ஒருவேளை நீங்க அந்த குழந்தை பிறந்துச்சுன்னு வச்சுங்களேன், அப்பாவுக்கு ராகு தசை நடக்குதுனாக்கா அவருக்கு தொந்தரவு வராது. ஒருவேளை குழந்தைக்கு பிறந்தனாக்கா அப்பாவுக்கு பாதிப்பு இருக்க தான் செய்யும். அப்ப ராகு சூரியன் திசை அந்த பிரச்சனை வரக்கூடாது அப்படிங்கனாக்கா, சூரியனார் கோயில் போயிட்டு வர்றது நல்லது. ஓகே. கும்பகோணத்துல இருக்கக்கூடிய ஆமா. சூரியனார் கோவில். சூரியனார் போயிட்டு வர்றது நல்லது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, அங்கேயே பார்த்தீங்கன்னாக்கா நவரத்தின எல்லா சாமியுமே இருக்கிறாங்க. அங்க ம். சூரியன் இருக்காரு, சந்திரன் இருக்காரு. குடும்பமே அங்க தான் இருக்கு. சூரிய தனித்தனி குடும்பம். சன்னதியே வந்து அமைச்சிருக்காங்க சூரிய அந்த குடும்பமே கோவில். அங்க தான் இருக்குது. நம்ம ம். குடும்பத்தினுடைய குழந்தை பிறந்தது, அதனால தான் பாதிப்புன்றதுனால, அந்த குடும்பத்திலேயே போய் கும்பிட்டு வந்தீங்கனாலே உங்க குடும்ப பிரச்சனைலாம் ஓடும். இப்ப வந்து நீங்க அவங்களோட தன்மை எப்படி இருக்கும்? எந்த கோவிலுக்கு போனா அவங்களுக்கு இதுலேருந்து ஒரு விடுபடுறதுக்கான ஒரு விஷயங்கள் நடக்கும்னு சொல்லியிருக்கீங்க. ம். அடுத்ததாக ராகு, சந்திரன் அமைப்பு எப்படி இருக்கும்? அவங்க எந்த ஸ்தலத்துக்கு போலாம்? ராகு, சந்திரன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு நல்ல அமைப்புன்னு சொல்ல முடியாது, கெட்ட அமைப்புன்னு சொல்ல முடியாது. ஆனா நல்ல அமைப்பு தான். எப்படின்னு கேட்டனாக்கா, சந்திரன் வளர்பிறையில பிறந்தீங்க, அதாவது ராகு நல்லா இருக்கிறாரு, கெட்டதெல்லாம் ம். வேண்டாம். 2 விஷயம் தான். ஒரு குழந்தை நல்ல மன தைரியத்தோடும், மனபலத்தோட இருக்கணும்னா, சந்திரன் ரொம்ப முக்கியமானது. ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட சொடனா பிளாக் ஆயிடுவாங்க சில பசங்க ஆமா, பார்த்தீங்கன்னாக்கா. ஆமா. சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா, என்ன பிரச்சனை தான் பரவாயில்ல, நான் இப்படிதான்ற மாரி ஒரு சில பேர் இருப்பாங்க. என்ன காரணம் கேட்டனாக்கா, அவங்களுடைய சந்திர பலம் ரொம்ப முக்கியமான மனசு தான். மனசு தோண்டு போச்சுன்னா ஒண்ணுமே கிடையாதுல்ல. நிச்சயமா. ஜோசியருக்கே சோதனை இருந்தாலும் சந்திரன் பலம் கிட்ட வந்து அவர் இப்படி ஆயிடுவாரு. அப்ப என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டாக்கா, ராகு, சந்திரன் ஒண்ணா இணையறாங்க அப்படின்னும்போது பார்த்தீங்கன்னாக்கா, பெரும்பாலும் தாயாரை பாதிக்கும். ராகு, சந்திரனோ இல்ல ராகு, கேதோ ஒண்ணா இருந்தால் மாத்திரு தோஷம்னு பேரு. ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, பூர்வீகத்தில நிறைய விஷயம் சொல்றாங்க. அது ஆய்வுக்கு உட்பட்டு நம்ம அத பத்தி பேச வேண்டாம். ஆனா ம். இந்த மாரி ஒரு அமைப்புல இருந்தாங்க அப்படின்னு கேட்டாக்கா, தாயாரோட உடல்நிலை ஓரளவுக்கு பாதிக்க தான் செய்யுது. ம். தாயாருக்கு கை, கால் நரம்பு குடைச்சல் பிரச்சனை வருது. ம். இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, சோர்வு நெறைய இருக்கும். ஜாதகருக்கு இனம் புரியாத சோர்வு இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஜாதகர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ராகு, சந்திரன் பார்த்தீங்கன்னாக்கா, தேய்பிறையில பிறந்திருந்தால், நான் சொல்றது பார்த்தீங்கன்னா, தேய்பிறை காலத்துல பிறந்திருந்தாருனாக்கா, அதுவே பௌர்ணமி நோக்கி பிறந்தாருனாக்கா, இந்த பாதிப்பு அவ்வளவு இருக்காது. பயப்பட வேண்டாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, ராகு, சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, பெரும்பாலும் இந்த தேய்பிறை காலங்கள்ல ஒரு மாரியும், வளைபிறை காலம் ஒரு மாரி இருப்பாங்க. தேய்பிறையில பார்த்தீங்கன்னாக்கா, தனிமையில நெறைய தேடுறது, தனியா பேசுறது, சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு மாரி குழப்பத்திலே இருப்பாங்க. சம்மந்தமே இல்லாத குழப்பத்தில இருப்பாங்க. இது வந்து நான் மறுபடியும் சொன்ன மாரி தான். ராகுக்கும் சந்திரனுக்கும் இடைவெளி ரொம்ப முக்கியமானது. அப்ப நான் ஒருவேளை நான் சொன்ன மாரி ராகு இருக்கிறாருன்னு வச்சுக்கங்களேன், ரொம்ப தேய்பிறை பிறந்துகிட்டு இருந்த குழந்தை அப்படின்னாக்கா, இந்த குழப்பம் அதிகமா இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டாக்கா, சந்திரன் கெட்டு போச்சுல்ல அத பார்க்க மாட்டோம். அந்த குழந்தைய ஏதோ பண்ணிட்டாங்க. வீட்ல ஏதோ பண்ணிட்டாங்க. ம். இந்த மாரி பிரச்சனை ஏதோ இருக்குது. அது ஏதோ பண்ணிட்டாங்க. என்ன பண்ணாங்க அவங்களுக்கே தெரியாது. அது பில்லின்னு வச்சுக்கலாம் பேரு, சூனின்னு வச்சுக்கலாம் பேரு, என்னன்னு வச்சுக்கலாம். ஆனா மனோகாரன் கெட்டு போயிட்டான்ற விஷயத்துக்குள்ள நம்ம பேச மாட்டோம். ம். அப்ப என்ன பண்ணாக்கா, மனோகாரன சரி பண்ணணும். மனோகாரன் யாரு? சந்திரன். அப்போ ராகுட்டுக்கிற வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பாதிப்பரோட பேருனாக்கா, துர்க்கை வழிபாடு ரொம்ப முக்கியமானது. ரொம்ப துர்க்கை ஆமா, அம்மனுடைய அம்மன். வழிபாடு. சந்திரனா தாய் தானே. ஓகே. அப்போ சர்ப்பனாலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, துர்க்கை மேல இருப்பாங்க. ம். அம்மன் வழிபாட்டுல பெரும்பாலும் சர்ப்பங்கள் மேல தான் இருக்கும். ம். அந்த சந்திரனுக்கு தாயா இருக்கிறாங்க, மேல ராகு இருப்பாரு. அப்ப போயிட்டு என்னன்னா, நேரா போயிட்டு துர்க்கை வழிபாடு பண்ணலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, சாமுண்டேஸ்வரி, அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, உக்கிர வழிபாடு ரொம்ப முக்கியமானது. பிரித்திங்கரா. இந்த மாரி வழிபாடு பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா, இந்த தாக்கங்கள் குறையும். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் அசைவ உணவு சாப்பிடாம தான் நல்லது.
ஓகே. இப்ப அசைவம் நீங்க சொன்ன அமைப்பு வந்து ஜாதக ரீதிய தாண்டி கோச்சாரத்துல போயிட்டு இருக்கு இல்லையா கிரகங்கள். அந்த கிரகங்களுடைய சேர்க்கை வரும்போது அவங்களுக்கு இந்த மாரி பாதிப்பு இருக்குமா? கண்டிப்பா வரும். எப்போ வரும்னு கேட்டனாக்கா, இப்போ உதாரணத்துக்கு கடகராசி. இப்போ நான் ம். கடகராசின்னு வச்சுக்கங்களேன். இப்போ நான் கடகராசி தான். அதெல்லாம் இருக்கு. கடகராசி. சொல்லுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கோச்சாரத்தில இப்போதைக்கு எனக்கு ராகு பிரச்சனை இல்ல. ம். ஏன்னா, அவரு இப்போ மீனத்தில இருக்காரு. ஆனா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நான் சொன்னேன் இல்லையா, பழனிக்கு போ வேண்டிய சூழல் வந்து பார்த்தீங்களா, அப்ப ஆமா. எனக்கு கோச்சாரத்தில ராகு தான் இருந்தாரு. ஓகே. அவர் குடுத்த ஒரு டென்ஷன்ல தான் வெளிய போற சூழ்நிலை வந்தது. ம். அந்த அளவுக்கு மன பாதிப்பு குடுப்பார். எப்பல்லாம் சந்திரன் மேல ராகு டிராவல் பண்றாரோ, ம். அப்ப இந்த பாதிப்பு அதிகமா தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, ராகு திசையில சந்திர புத்தி, இல்லன்னா சந்திர தசையில ராகு ராகு புத்தியில புத்தி. இந்த தாக்கங்கள் ரொம்ப, ரொம்ப, ரொம்ப அதிகமா இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணாக்கா, நம்மளுக்கு இதுதான் டைம் தெரிஞ்சுட்டு கோயில் குளம் போயிறது நல்லது. ம். மாற்றா போனீங்க அப்படின்னாக்கா, ஏமாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அதாவது அந்த காலகட்டத்த மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு, அந்த டயத்துல அந்த தெரிஞ்சுக்கிட்டா போதும். இறை வழிபாடு கரெக்ட்டான கோவிலுக்கு போம்போது, அந்த பிரச்சனைகள்லேருந்து கொஞ்சம் தப்பிக்கிறதுக்கான தப்பிக்கலாம். வாய்ப்புகள் இருக்கு. நிறைய இருக்கு. தவிர்க்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா தப்பிக்க முடியும். கண்டிப்பா தவிர்க்க முடியாது. உதாரணத்துக்கு எப்படி சொல்றேன்னாக்கா, இப்போ ஒரு நண்பர் இருக்காருன்னு வச்சுக்கங்களேன், "தம்பி ம். வெளிய போறீங்க, ஹெல்மெட் போட்டு போங்க" அப்படின்னு ம். சொல்லுவோம். ம். "இல்ல, இல்ல ஹெல்மெட்லாம் வேண்டாம். நான் நல்லா தான் போயிட்டு டிரைவ் பண்றேன்" அப்படிங்கும்போது, ஹெல்மெட் போடாமயே அவரு போயிட்டாருன்னு வச்சுக்கங்களேன், அந்த காவல்துறைகிட்ட மாட்டிக்கிறாரு. ம். மாட்டிட்டு ஃபைன் கட்டிட்டாருன்னு வச்சுக்கங்களேன். ஃபைன் கட்டு போகும்போது ஒரு விபத்து நடக்குதுன்னு வச்சுக்கங்களேன், அப்ப அந்த இடத்துல யார் பொறுப்பாவா? அவரு எச்சரிக்கை இங்கேயே இருக்குது. 2 ஆமா. இடத்துல ஆயிருக்குது. ஆமா. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணு ஃபைன் கட்டு வந்துட்டாருன்னா, அவரு விதி தப்பிச்சுட்டாருன்னு நெனைக்கிறோம். அங்க ம். போய் அடியும் பட்டு அட்மிட் ஆறாரு அப்படின்னாக்கா, அதுக்கு மேல ஒரு விஷயம் வேலை செய்யுதுன்னு அர்த்தம். ம். அப்போ எச்சரிக்கை ஈஸியா சொல்ல முடியும். அங்கருந்து காப்பாத்தியும் முடியும். அந்த காப்பாத்திய இடத்துல நம்ம புத்தி வேலை செஞ்சுச்சுனா போதும். அங்க புத்தி கெட்டு போனால தான் இவ்வளோ விஷயம் சொல்றோம். ஆ. அருமையா சொன்னீங்க. அடுத்ததாக நமக்கு வந்து ராகு கூட சுக்கிரன் சேர்ந்திருக்கு. அப்படிங்கும்போது, அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? அவங்க சுபாவங்கள் எப்படி இருக்கும்? என்ன வழிபாடு பண்ணலாம்? ராகு, சுக்கிரன், காந்த கண்ணழகி. ம். அதாவது ஜோதிடத்தில சீரும் பாம்பு. அ அதாவது தலைமுறையே உடைச்சு விட்டு போயிடுற அளவுக்கு எங்களுடைய இது இருக்கும். எங்களுடைய வேகம் இருக்குன்ற அளவுக்கு காட்டக்கூடியது. ஏன்னா பாரம்பரியம் அப்படின்னு இந்த ராகு, சுக்கிரன் சேர்க்கை வந்து ரொம்ப முக்கியமானதா பேசணும்னு நினைக்கிறேன் நானு. ஏன்னா ராகு, சுக்கிரன் சேர்க்கை எனக்கு சில அமைப்பில் ஜாதகம் வந்துட்டு, இந்த பொண்ணு வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் வேணான்னு கேட்டாக்கா, அவங்களா தனிப்பட்ட முறையில போய் பேசுனது, படிச்சது, தேடுனதுனால அவங்களே வேணான்ட்டாங்க. அப்புறம் ம். 2 பேர் மட்டும் சொன்னாங்க. ஏன் ராகு, சுக்கிரன்னாக்கா, அதில என்னென்னவோ போட்டுக்குது கூகுள்ல அப்படின்னு கேட்டாங்க. என்னப்பா ம். போட்டுக்குது அப்படின்னு நான் கொஞ்சம் தேடி பார்த்தாக்கா, அந்த ராகு, சுக்கிரன் அப்படின்னு கேட்டனாக்கா, பெரும்பாலும் சர்ப்பங்களோட இருக்கக்கூடிய பெண். ம். சுக்கிரன். நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, ராகு, சுக்கிரன் ஒண்ணாகுற பொண்ணு பார்த்தீங்கன்னா, இந்த கண்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு வித்தியாசமா இருக்கும் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா. அந்த ம். பார்வையிலேயே சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிகமா தெரியும். ம். இந்த பாம்பு பார்வைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னாக்கா. அவங்களோட ம். பார்வையிலே வசீகரம் இருக்கும், ம். மயக்கம் தன்மை இருக்கும். ம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அந்த இணைவை பொறுத்து தான். எல்லாமே சொல்ல முடியாது. நான் சொல்றது என்னன்னாக்கா, ராகு, சுக்கிரன் சேர்த்தீங்க அப்படின்னாக்கா, ஒரு கட்டத்தில என்ன சொல்றாங்கன்னாக்கா, பாலியல் தொழிலாளின்னு கூட சொல்லுவாங்க. ஓகே. இது வெளிப்படையா பேசலாம். ஜோதிடன்றதுனால. ம். அப்ப என்னன்னு கேட்டாக்கா, என்ன சொல்றோம்? நம்ம என்ன ஏத்துன்னு தெரியாமயே மக்களுக்குள்ள ஒரு மனசுக்குள்ள ஏத்திட்டாங்க. இவங்க ம். இப்படி தான் இருப்பாங்களோ? இருப்பாங்க. அவங்க இப்படி தான் இருப்பாங்களோ? அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம அழகா இருந்தாலும் நம்மள தப்பா பேசிருவாங்க போல. ஒருவேள அழகா இருந்தாலும் நீங்க ராகு, சுக்கிரன் சேர்க்கையா நெனச்சுப்பாங்க. அப்ப என்ன பண்ணாக்கா, இந்த விஷயத்துல ரொம்ப கவனமா செயல்படணும். ராகு, சுக்கிரன் ஒண்ணா இருந்தது அப்படின்னு கேட்டனாக்கா, இவங்களுடைய தலைமுறையில 2 தார அமைப்பு. ரா 2 கல்யாண அமைப்பு 2 கல்யாணம் கண்டிப்பா நடந்திருக்கும். ராகுன்னா இது தாத்தா. யாருக்கு ஜாதகருக்கு நடக்குமா? இல்ல அந்த அந்த குடும்பத்துக்குள்ள ஜாதகருக்கும் நடக்கும். ஆ. ஜாதகர் முன்னோருக்கும் நடந்திருக்கும். ம். இது இது எப்படி எடுத்தீங்க கான்செப்ட் எடுத்தீங்கன்னா, இது வந்து ஆய்வு பண்ணதுக்கு அப்புறம் தான் சொல்றது இத. அதனால ம். வந்து பெரும்பாலும் தப்பு இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால இத சொல்லலாம். ஏன்னா இதில நெறைய குழப்பங்கள் இருக்கனால தெளிவுபடுத்தி விரும்புகிறேன். ராகு, சுக்கிரன் நெருக்கம் முக்கியமானது ஒண்ணு. இன்னொன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ராகுன்னா தாத்தா, சுக்கிரன்னா பெண். இந்த ராகு, சுக்கிரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டனாக்கா, ராகு வந்து சுக்கிரன் பெண்ணுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பெண்ணுக்கு துரோகம் பண்ணியிருப்பாங்க. இவங்க பார்ட்னர். பெண்ணுக்கு துரோகம் பண்றது. களத்திரக்காரன்னு பார்த்தீங்கன்னாக்கா, 2 திருமணங்கள் செய்யக்கூடியது. இல்லன்னா பார்த்தீங்கன்னாக்கா, இவங்க இன்னைக்கு எந்த சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்களோ, அந்த சாமி குலதெய்வமா அவங்களுக்கு இருக்காது. குலதெய்வம் மாறி இருக்கும். குலம் மாறி இருக்கும். கோத்திரம் மாறி இருக்கும். ம். ஏன்னா, இவங்க அங்கேயே உடைஞ்சிருப்பாங்க. அங்கேயே உடைச்சிருப்பாங்க. இன்னொன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பெண்ணை நான் திருமணம் செய்ய சொல்லிட்டு வாக்கு குடுத்துட்டு, அந்த பெண்ண கல்யாணம் பண்ணாம மாத்துறது. ம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, 2 பாம்பு ஒண்ணா அ இணைஞ்சிருக்கும்போது, அந்த பாம்ப அடிக்கிறதுனாலயோ, துன்பத்தினாலயோ, பிரிக்கிறதுனாலயோ வரக்கூடிய சாபங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ராகு சேர்க்கைக்குள்ள வந்தீங்க அப்படின்னாக்கா, 1 வழி தவறி போகக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க. போனவங்களும் இருக்கிறாங்க. 2 திருமணம் தாண்டி 3 திருமணம் பண்ணவங்களும் இருக்கிறாங்க. இவங்களுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னாக்கா, நல்லா இருக்கான்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, பெரும்பாலுமா பொருளாதார ரீதியா நல்லா இருப்பாங்க. ம். ஏன்னா ராகு, சுக்கிரன் பார்த்தீங்கன்னாக்கா 2மே பொருளாதார கிரகன்றனால, பொருளாதார ரீதியா ரொம்ப நல்லா இருப்பாங்க. நல்லா இருக்கிறனால வெளியே தெரியும். ஆனா, நிஜ வாழ்க்கையில அவ்வளோ நல்லா இருக்க மாட்டாங்க. ம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நான் சொன்ன மாரி குரு பார்வை, சாரம் குடுத்தது, வீடு குடுத்தவங்களோட நிலையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, இதில வந்து ஒரு புரிதல் வந்துச்சுனாக்கா, இல்லப்பா ஜாதகம் நல்லவர் தான் நம்ம சொல்லியும் அந்த இடத்துல கல்யாணம் பண்ண வைக்க முடியும். இந்த முக்கியமான நேரத்தில நான் என்ன சொல்றேன்னாக்கா, ராகு, சுக்கிரன் சேர்க்கை ஒண்ணா இருந்தாக்கா, ஒரு அதீத காமமும், அதீதமான ஒரு பெண் தேடலோ, ஆண் தேடலோ இருந்துட்டு, ஒரு தப்பான ஆட்கள் நீங்க சொல்ற இடத்துல, காஞ்சி மகாபெரிவரோட ஜாதகத்தில ராகு, சுக்கிரன் ஒண்ணா இருக்குது. அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, தன்னுடைய தாயை தவிர எந்த ஒரு பெண்ணையும் ஏறெடுத்தும் பார்க்கல, வாழவும் இல்ல. அந்த பெண்ணோட வாசம் தெரியாமயே வாழ்ந்துட்டு போன ஒரு மகான் இருக்கார். காஞ்சி மகாபெரிவர். நிச்சயமாங்க, அதனால நிச்சயமாங்க. நீங்க இந்த பக்கம் பொண்ணு தேடுறதுக்கு முன்னாடி காஞ்சி மகாபெரிவர கும்பிட்டுட்டே தேடுங்க. அந்த சுக்கிரன் ராகு சேர்க்கை தானாவே விலகி போயிடும்னு நான் நினைக்கிறேன்.